जय शंकर हर हर शंकर. ஜெய் ஸ்ரீராம். தான் இலங்கைக்கு வந்த குறிக்கோள் நிறைவேறிவிட்டதையும் சீதா பிராட்டியை சந்தித்து சூளாமணியைப் பெற்று அதனை தன் தலைவன் ராமபிரானிடம் கொடுக்கப் போவதையும் எண்ணி மகிழ்ச்சியடைந்தார் அனுமன். தான் இலங்கைக்கு வந்ததை ராவணன் அறிய வேண்டும் என்ற ஆவல் கொண்ட அனுமன் சீதையைக் கண்ட செயல் மட்டுமே தனக்கு பெருமை அல்ல என்றும் அதற்கும் மேலாக வேறு ஏதாவது செய்துவிட்டு தான் இலங்கையை விட்டு ராமபிரானிடம் செல்ல வேண்டும் என்று உறுதி கொண்டார். இலங்கை அரக்கர்களை தாக்கி அவர்களை தூக்கிக் கடலில் வீசி எறிய வேண்டும் என்று நினைத்த அனுமன் ராவணனுடைய கண்ணெதிரில் மண்டோதரியின் கூந்தலை பிடித்திழுத்து சிறையில் வைக்கலாம் என்று ஒரு கணம் யோசித்தார். ஒரு நிதான நிலைக்கு வந்த அனுமன் அசோக வனத்தை அழித்து விடுவது என்று முடிவுக்கு வந்தார். மலையையே இரண்டாக பிளக்கும் தோள்களை உடைய பேருருவம் எடுத்தார் அனுமன். அசோகவனத்தில் புயலும் பூகம்பமும் ஏற்பட்டதைப் போல் கோபத்துடன் பாய்ந்த அனுமன் அங்கிருந்த மரங்களை பிடுங்கி தூக்கி எறிந்தார். மிருகங்களும் பறவைகளும் தங்கள் உயிருக்கு பயந்து வெகுண்டு ஓடின. அதனால் ஏற்பட்ட பெரும் சத்தத்தால் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அரக்கியர்களெல்லாம் பரபரக்க விழித்து கொண்டு அசோகவனம் சூறையாடப்பட்டதை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டனர். அனுமன் தான் வேரோடு பிடுங்கிய மரங்களை இலங்கை நகரில் மேல் விட்டெறிந்தார். வானத்தை தொட்டு நின்ற மாட மாளிகைகள் இடிந்து விழுந்தன. காற்றாடையைப் போல் சுழன்று சுழன்று திரிந்த அனுமன் திடீரென்று ஒரு சிலரை பிடித்து அவர்களை கொன்றார். ஒரு உடம்புடன் மற்றொரு உடம்பை மோதவிட்டு சிலரை கொன்றார். மரங்களை பிடுங்கி அவற்றால் சிலரை கொன்றார். பயத்தால் பதுங்கிக் கிடந்த ஒரு சிலரை தேடிச் சென்று அவர்களை பிடித்து கொன்றார். அனுமனோடு போர் புரிந்த அரக்க வீரர்கள் பலர் உடனடியாக மடிந்தனர். ஒரு சில படை தலைவர்கள் நந்தவனத்திற்குள் ஓடி ஒளிந்தனர். தலை தெறிக்க ஓடிய சில வீரர்கள் அங்கே கிடந்த பிணங்குவியல்களில் கால் இடறி அவற்றின் மேல் விழுந்து எழுந்து ஓடினர். அரக்கர்களெல்லாம் உயிருக்கு அஞ்சி அஞ்சி இறந்து விட்டதை போல் முகம் வெளிரினர். சீதா பிராட்டி தங்கியிருந்த ஒரு மரத்தை தவிர ஏனைய மரங்களையெல்லாம் அனுமன் அழித்து விட்டார். சோலையை காத்த அரக்கர்கள் ராவணனிடம் ஓடிச் சென்று குரங்கு ஒன்று அசோகவனத்தில் புகுந்து சின்னாபின்னமாக்கிவிட்டது, அசோகவனமே அழிந்துவிட்டது என்று கதறினார்கள். என்ன முட்டாள்தனமாக உளறுகிறீர்கள் என்று வெகுண்டு எழுந்த ராவணன் கிங்கரர்கள் என்றழைக்கப்பட்ட மிக பெரும் வீரர்கள் கொண்ட படையை அனுப்பினான். ஆனால் அவர்களையும் கொன்றார் அனுமன். செய்தி அறிந்த ராவணன் கடும் கோபம் கொண்டான். ஒரு கணம் யோசித்தான். கேவலம் ஒரு குரங்கா நம்மை அழிக்க நினைப்பது என்று சிந்தித்தவனாய் சம்புமாலியை கூப்பிட்டு அனுப்பினான். சம்புமாலியோ மலையைப் போன்ற தோள்கள் கொண்ட மாவீரன். சம்புமாலி, உன் குதிரையை படையோடு சென்று அந்த குரங்கை கயிற்றில் கட்டி இழுத்து வந்து என் முன் நிறுத்து என்று ஆணையிட்டான் ராவணன். சம்புமாலி தன்னுடைய பெரும் படையுடன் அனுமனை எதிர்த்தான். ஆனால் அனுமனது சீற்றமோ சம்புமாலியின் படையை மிக எளிதாக கொன்று குவித்தது. சம்புமாலி, உன்னுடன் வந்தவர்களை காக்கும் சக்தி உனக்கில்லை. என்னுடன் போரிட்டால் நீயும் இறப்பாய். ஆதலால் ஓடிப்போய்விடு என்று அனுமன் சம்புமாலியை எச்சரித்தார். சம்புமாலி அனுமனின் பேச்சை கேட்காமல் போரிட்டான். விளைவு அவனும் இறந்தான். சம்புமாலியும் இறந்துவிட்டான் என்ற செய்தி அறிந்த ராவணன் தானே போருக்கு புறப்பட்டான். இதை கண்ட ராவணனின் 5 சேனை தலைவர்களும் அவனை தடுத்து நிறுத்தி
தாங்களே சென்று அந்த குரங்கை பிடித்து இழுத்து வருவதாகச் சொல்லி புறப்பட்டனர். யமனையை கட்டி அடக்கிய இந்த 5 சேனை தலைவர்களும் வீரம் மிகுந்தவர்கள். ஆனாலும் அனுமன் இந்த சேனை தலைவர்களின் 2 லட்சம் சேனைகளையும் அழித்தார். கடுமையாக போராடி 5 சேனை தலைவர்களையும் அனுமன் கொன்றார். உயிர் தப்பியவர்கள், போர் செய்யாதவர்கள் ஆகியோர் மட்டுமே இலங்கையில் எஞ்சியிருந்தனர். வேறு யாரும் போருக்கு வராததால் அனுமன் சோம்பிக் கிடந்தார். 5 சேனை தலைவர்களும் கொல்லப்பட்டனர் என்ற செய்தி ராவணனிடம் சொல்லப்பட்டது. கடும் கோபம் கொண்ட ராவணன் தானே போருக்குச் செல்ல தீர்மானித்தான். இதைக் கண்ட ராவணனின் மகன் அக்ஷய குமாரன், அப்பா, இந்த குரங்கை கொல்லும் கடமையை எனக்கு கொடுங்கள், நான் அதனை கொன்று விடுகிறேன் என்று நம்பிக்கை அளித்து போருக்கு புறப்பட்டான். 200 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி அரக்கர்களின் ஆசியுடன் அச்சயகுமாரன் அனுமனை எதிர்த்து போரிடக் கிளம்பினான். பெரும் போர் நிகழ்ந்தது. அனுமன் மீது அச்சயகுமாரன் படை பாய்ந்தது. ராமநாமத்தின் துணையோடு தனியாகவே அனுமன் எதிர்த்து நின்றார். அச்சயகுமாரனின் வில்லை பற்றி இழுத்த அனுமன் தன் வாளினால் அவனை கட்டி கீழே தள்ளி பூமியில் சாய்த்து கொன்றார். இலங்கை நகரப் பெண்கள் ஓடோடி சென்று ராவணனின் காலில் விழுந்து காப்பாற்ற சொல்லி அழுதனர். ராவனுக்கு மீண்டும் கடும் கோபம். தன் தம்பி அச்சயகுமாரனும் இறந்தான் என்னும் செய்தியறிந்த இந்திரஜித்தும் பெரும் கோபம் கொண்டான். அரண்மனைக்குச் சென்று ராவணனை சந்தித்தான். அனுமனின் வலிமையை அறியாமல் கூட்டம் கூட்டமாக அரக்கர்கள் கூட்டம் அழிந்து விட்டதை சொல்லி மனம் வருந்தினான். ஆனாலும், தந்தையே, அந்த குரங்கை உடனே பிடித்து வருவேன், நீங்கள் வருந்த வேண்டாம், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு 4 வகை படைகளும் கடல் போல் செல்ல இந்திரஜித் என்னும் ராவணனின் அன்பு மகன் அனுமனை நேருக்கு நேர் சந்திக்க புயலெனப் புறப்பட்டான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி.